Hello viewers, welcome to DJMS Tamil channel. மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் பசுபதி வெண்ணிலாவை கீழே தள்ளிவிடவே ரொம்பவே பலத்த அடிப்படுது வெண்ணிலாவுக்கு. அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலே சேர்க்குறாங்க. இன்னொரு பக்கம் இந்த விஷயம் நியூஸ் சேனல்லையும் பரவுது. அதாவது விஜய் என்னை ஏற்றுக்காத காரணத்தினாலும் என்னை கல்யாணம் பண்ண மறுத்ததுனாலும் நான் இந்த மாதிரி ஒரு தவறான முடிவை எடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் விஜய் மேலே ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயத்தை ஏற்படுத்தி பரப்புகிறாங்க. வீட்டில் ரொம்பவே கேஷுவலாக தாத்தா பாட்டிக்கிட்டையும் அதுக்கப்புறம் சித்திக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்க விஜய்க்கு ஒரு ஃபோன் கால் வருது. அவங்க சார் நியூஸ் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஏன் என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இல்லை வெண்ணிலா மேடம் ஏதோ சூசைட் அட்டம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறத கேட்டு பயங்கர அதிர்ச்சியாகி போகிறாங்க. அதுக்கப்புறம் நியூஸ் சேனல்லே வச்சு பார்க்குறாரு விஜய். இதை பார்த்த விஜய்க்கு ஒன்றுமே புரியல. பயங்கர அப்செட் ஆகிறது மட்டும் இல்லாமல் அப்படியே கண் கலங்கி போகிறாரு. என்னப்பா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் கேட்க, இன்னொரு பக்கம் பாட்டியும் பயங்கரமாக வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. என்னப்பா விஜய் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை தாத்தா எனக்கு தெரிஞ்சு வெண்ணிலா இந்த மாதிரி ஒரு முடிவெல்லாம் எடுத்திருக்க வாய்ப்பே கிடையாது தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாரு விஜய். என்னப்பா சொல்கிற? ஆமாம் தாத்தா, எனக்கு தெரிஞ்சு வெண்ணிலா இப்படி ஒரு முடிவுக்கு போயிருக்க சான்ஸே கிடையாது, ஏதோ நடந்திருக்கு தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க விஜயும் சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் காவேரி வீட்டில் இதே நியூஸை வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா இந்த பொண்ணு இப்படி பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. என்ன சாரதா இந்த பொண்ணு இப்படி ஒரு முடிவு எடுத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க வீட்டில் உள்ளவங்க. இந்த பொண்ணு ரொம்ப தைரியமா தானே இங்க பேசிட்டு இருந்தது, அப்புறம் எதுக்காக இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணுச்சு அப்படின்னு பேசுறது மட்டும் இல்லாம இந்த விஷயத்தினால காவேரியோட வாழ்க்கை பாதிக்கப்படுறது மட்டும் இல்லாம காவேரிக்கு ஏதாவது பிரச்சனை வருமோ அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதான் எல்லாத்துக்கும் ரெடியா இருந்துக்கோ, இதுக்கப்புறமா கண்டிப்பா இங்கேயும் விசாரணை பண்ணுவாங்க. என்ன மாதிரி இருக்கிற பிரச்சனை போதாதா, இதை வேற நீங்க இப்படி வேற சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவும் சொல்றாங்க. பக்கம் போலீஸ் விசாரிக்கிறாங்க. அதன் மூலியமா விஜயும் என்ன பண்றாங்க, வர சொல்றாங்க ஸ்டேஷனுக்கு. இன்னொரு பக்கம் காவேரி கிட்டையும் விசாரணை பண்றாங்க. அந்த பொண்ணு இந்த முடிவை எடுத்ததுக்கு நீங்களும் ஒரு பெரிய காரணம் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, காவேரி கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தது ஹாஸ்பிட்டல் போறாரு விஜய். வெண்ணிலாவை போய் பார்க்க போறாங்க. வெண்ணிலாவை இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கிறத பார்த்த விஜய்க்கு தாழவே முடியல. பயங்கரமா கண்ணீர் விட ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் இது எல்லாத்தையும் பார்த்த பசுபதி என்ன பண்றாரு, விஜயை பார்த்து கேள்வி மேல கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு. இந்த பொண்ணு இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமே நீ தான், இப்போ என்னவோ கண்ணீர் விட்டு என்னவோ நடிக்க ஆரம்பிக்கிற அப்படின்ற மாதிரி பசுபதி கேள்வி மேலே கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்க, வெண்ணிலாவுடைய மாமா கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாரு விஜய். என்ன நடந்துச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்ல வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இன்னொரு பக்கம் பசுபதி கண்ணை காட்டுறாங்க. ஏற்கனவே பசுபதி மிரட்டினதை நினச்சி பயந்து போயிருக்க வெண்ணிலாவோட மாமா என்ன பண்ணுறாரு, இல்லைப்பா அதை நினச்சி தான் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தா போல, அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டா அப்படின்ற மாதிரி பொய்யான தகவல் சொல்கிறாரு விஜய் கிட்ட. இல்லை நான் நம்ப மாட்டேன், வெண்ணிலா எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு முடிவெடுக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி ரொம்பவே போல்டாக பேசுகிறாரு விஜயும். ரொம்பவே தீவிரமாக வெண்ணிலாவுக்கு சிகிச்சை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ராகினிக்கு ஒரு பயம் ஏற்படுது. இதன் மூலியமா வெண்ணிலா உயிரோட வந்துருவாங்களா, நடந்த உண்மை எல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறமா நம்ம அப்பாவோட நிலைமை என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசனையில் இருக்காங்க. உண்மை என்ன நடந்துச்சு அப்படின்றது வெண்ணிலாவோட மாமாவுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ மாமா எல்லா உண்மைகளையும் சொன்னால் மட்டும்தான் விஜய்க்கும் காவேரிக்கும் எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் முடியும். அப்புறமா வெண்ணிலாவோட விஷயத்தில் என்ன நடந்தது முழுமை அப்படின்றத விஜய் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் நிரூபிக்கிறாரா இல்லையா, அது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.